animals. Hello, vanakkam and welcome to Crust Spices. நம்ம சேனல்ல first time பார்க்கறீங்கன்னா நான் உங்க பாலா ஜேபி. நம்ம சேனல்ல cooking, travel and food review இந்த மூணு விஷயத்தையும் பண்றோம். இந்த மூணு விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ இருக்க subscribe button click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க so that நம்ம சேனலோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். And இன்னைக்கு travel க்கு நம்ம வந்து வயநாடு போயிட்டு இருக்கோம். பெங்களூர் டு வயநாடு. எக்ஸாக்ட்டா பெங்களூர்ல 4 மணிக்கு கிளம்பணும் and இப்போ வந்து மைசூர்ல இருக்கோம். காலையில 7:30க்கு வந்து மைசூர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. and இங்க இருந்து வயநாடு இன்னும் செம கிளைமேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் போறதுக்கு. and நம்ம வந்து travel ஸ்டார்ட் பண்ணலாம். India one of the cleanest city. Mysore வந்து reach ஆயிட்டோம். Bangalore to Mysore it takes around 3 hours 10 minutes to travel. 140 km and road வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த டைம் ஆயிடுச்சு. இதான் சார் இது ராஜாபுரம். I could just die any minute. Don't pull right down the side. நம்ம வந்து இப்போ மைசூர் டு பந்திப்பூர் ஆன் தி வேல வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் சுராபி. ஸோ இது இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. அண்ட் இட்லி வடை ஒரு பிளேட்டும் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம். பரோட்டா அண்ட் வெஜ் குருமா அண்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. பரோட்டா பாருங்க, பரோட்டா கேரளா ஸ்டைல் பரோட்டா தான் நினைக்கிறேன். சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது பரோட்டா. கேரளாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பரோட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ அளவுக்கு காஞ்சி போயிருந்தோம் பெங்களூரில் பரோட்டா சாப்பிடாம. நம்ம இப்போ எக்ஸாக்ட்லி எங்கே இருக்கோம் அப்படின்னா மைசூர் தாண்டி மைசூர் டு பந்திப்பூர் அந்த ரோட்டில் தான் இருக்கும். டைம் வந்து இப்போ வந்து 9 மணிங்க. 9 o'clock மார்னிங் எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு கிளைமேட்டு. இது அரௌண்ட் 60-70 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அந்த 60-70 கிலோமீட்டர்ஸுமே இப்படிதான் இருக்கு. டிரைவிங் எல்லாமே லைட் போட்டு அண்ட் பார்க்கிங் லைட்லாம் போட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் செம்ம கிளாஸா இருக்கு ரோடு. இந்த 60 கிலோமீட்டருமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல தான் நம்ம வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் செம்ம டிஃபரெண்டா இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்ல டிரைவ் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சூப்பரா இருக்கு. புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். முட்டாதுல்ல முட்டுமா? கைஸ் போற வழியில வந்து இந்த ஆட்டு கூட்டத்தை பார்த்தோம். செம்மறி ஆட்டு கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல இருக்க ஆடு மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. கார் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்டோட செக் போஸ்ட் வந்து தாண்டியாச்சு. செக் போஸ்ட் தாண்டி அங்கே நின்று வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே ட்ராவல் பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் ஏரியா. அனிமல்ஸ் நடுவில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து மார்னிங் 6 மணிக்கு இதை ஓப்பன் பண்ணுவாங்க. 6 மணிலேருந்து வண்டி அங்கே நிற்கும். ஸோ 6 மணிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ அனிமல்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இருந்ததுன்னா நம்ம லக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ரூட்டு. என்ட்ரன்ஸ்ல வந்து நான் பேசியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம டிராவல் பண்ணி போயிட்டோம். ஸோ முன்னாடி போயிட்டு இருக்க கார் இருக்குல்ல, அதுல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இங்க வந்து நின்று பேசக்கூடாது. ஆக்சுவலி கார் பார்க் பண்ணக்கூடாது இந்த ரோட்ல. ஸோ பார்க் பண்ணா 1000 rupees ஃபைனு. அவங்க வந்து நம்மளை வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபாரஸ்ட் ரூட் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல எக்ஸாக்டா வந்து. ஓஹோ ஓகே. ஸோ
இதோ போட்டிருக்காங்க பாருங்க, ஃபைன், நோ பார்க்கிங் ஃபைன் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க வயநாடு வந்து இன்னும் 1.5 hours காமிக்குது, எக்ஸாக்டா 60 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஐ திங்க் இந்த ஃபாரஸ்ட் எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியல, பட் நம்ம இதுல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்போம். இந்த 60 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அண்ட் நடுவில் வந்து பந்திப்பூர் நேஷனல் பார்க்கும் இந்த ரோட்ல வருது. ஆக்சுவலி இந்த ரோட்ல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணியிருந்தாலோ இல்ல வந்து இந்த ரோட பத்தி கேள்விப்பட்டிருந்தாலோ நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் இந்த ரோடு. கம்ப்ளீட்டா கிளைமேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்கல. ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு 10 o'clock டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரோட்ல. சபரிமலைக்கு போய் ரிட்டர்ன் ஆகிறாங்க போல. அண்ட் இந்த ரோட்ல வந்து ரொம்ப வெஹிக்கல்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப வந்து வெஹிக்கல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. கேரளாவோட கோழிக்கோடு போய் ஜாயின் ஆகுது இந்த ரோடு. இங்க இருங்க, எலஃபண்ட் இது வச்சிருக்காங்க பாருங்க, சாரி பியர். ஸோ பியர் கிராசிங். ஸோ இது இங்க வந்து பியர் கிராசிங் லிமிட் வச்சிருக்காங்க. இயர்லி மார்னிங் இல்லை நைட்டு இந்த டைம்ல வந்தால் நம்ம அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. பட் நம்ம வந்து இப்போ அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை கேப்சர் பண்ணுவேன். கேப்சர் பண்ணிட்டு அழகாக வந்து நம்ம வந்து காமிக்கலாம் அதை. நானும் வந்து அனிமல்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் ஒரு அனிமல்ஸும் வந்து தென்படலை. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து போக போக வந்து டென்ஸ் ஆகிட்டே போகுதுங்க, அடர்த்தியான வந்து ஃபாஸ்டா மாறிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ரோட்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆக்சுவலா டிராவல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அண்ட் கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லலாம். டிராவல்லையும் வந்து 2 விதமா இருக்கு உங்களுக்கு. ஃபாரஸ்ட்ல வியூ, ஃபாரஸ்ட் ரோடு, அந்த மாதிரி விஷயங்கள் டிராவல் பண்றது ஒரு விதமான பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நார்மலா வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போறது வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கலாம். நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலா ஒரு பிளேஸ் டு பிளேஸ் போனா கூட அங்க இருக்க பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட்ல இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு புதுமையான அனுபவம் கொடுத்துச்சு. சாய், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த பிளேஸ் வந்து நீ பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இப்போ நாங்க பெங்களூர்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலி நாங்க ரீச் ஆகுறது. பட் இன்னும் நாங்க போய் ரீச்சே ஆகல. அதுக்குள்ளேயே இந்த வழி லைக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுல ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு இவ்வளோ டென்ஸா இவ்வளோ அழகா நம்ம ஊர்லயே இருக்கா அப்படின்னு பார்க்குற வியப்பா இருக்க அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நின்று பிக்சர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். பட் நான் எடுக்கக்கூடாது, ஃபைன் போட்டுருவாங்க. என்ன பண்றது? ஃபைன் காமி. ஃபைன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நோ பார்க்கிங், நோ பிக்னிக், நோ போட்டோ. அனிமல்ஸ் நம்மளுக்குன்னு கிடைச்ச ஒரே அனிமல் பாருங்க, இதுதான் அந்த அனிமல். This is one of the fantastic roadங்க. ரோடு பக்கத்துல இருக்க மரம்லாம் வந்து சந்தன மரம் மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இல்ல இதுவே வந்து நீங்க வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த சீசன்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளைமேட் வந்து இருக்கும். ஆமா, சில்லுன்னு இருக்கும். அண்ட் உங்களுக்கு பச்சை பசேர்னு இருக்கும். ரொம்ப வந்து ரோடு வந்து அந்த ஈரப்பதத்தோட இருக்கும். அண்ட் பச்சை பசேர்னு வந்துட்டு இருக்கும். நமக்கு கிடைத்த ஒரே அனிமல் குரங்கு மட்டும்தான். I wanna visit, are you alive? All this இங்கதான் வந்து பந்திப்பூரோட எல்லை ஆரம்பிக்குது. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இங்கதான் பாயிண்ட் ஆரம்பிக்குது. அண்ட் டோன்ட் ஸ்டாப் வெஹிக்கிள்ஸ், சேஃப்டி வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லி. ஏன் வண்டி நிக்குது? அங்க பாரு யானை.